தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில கடந்த சில தினங்களாக மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தமிழ்நாட்டுல சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையுமே விடுவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல இன்று 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த 3 நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் அப்படின்னுமே வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. இன்று தமிழ்நாட்டுல விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 8 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல 20 சென்டிமீட்டர் மழைக்கு அதிகமான மழை பொழிவு இருக்கும் அப்படின்னுமே கருதப்படுது. முக்கியமாக சென்னையை பொறுத்த வரைக்குமே அதிக கனமழைக்கு எச்சரிக்கையுமே விடுத்திருக்காங்க. சோ தற்போதே பாத்தீங்கன்னா சென்னையில பல இடங்கள்ல மழை தண்ணீர் அதிகமாக தேங்கி நிக்குது. மக்களுமே மழை நீரால அவதைப்பட்டு வராங்க. சோ தற்போது பாத்தீங்கன்னா திமுக தரப்புமே அதிரடியாக தமிழக மக்களுக்காக மழை நிவாரண பொருட்கள், மழை நீரை அகற்றும் வேலைகள்ல அதிரடியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காங்க. சோ தமிழக அரசாங்கத்தை தாண்டி ஒரு சில பிரபலங்களுமே அவங்களுடைய ரசிகர்கள் மன்றங்களின் சார்பாக சென்னை மக்களுக்காக நிறைய நலத்திட்ட உதவிகளையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவருமே சென்னை மக்களுக்காக களமிறங்கி இருக்காங்களா. சோ இந்த செய்தி அறிந்த பலருமே இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய உத்தரவின்படிதான் இந்த செயல்ல அவங்க நேரடியாக களமிறங்கி உள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.